இதைத்தான் நான் கன்றாவின்னு. இதுல என்ன சந்தோஷம்? ஊராருங்க பார்க்கறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் தான் நான் கேட்கறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Hindustan Educational Institutions. Admissions open. எங்க மனசுல வயிறு அப்படி பதிஞ்சிருக்கு. அது ஒரு புனிதமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டியதும் மறைச்சு வைக்கப்பட வேண்டியதுமாவே பதிஞ்சிருச்சு. அது இப்படி வெளியே போட்டுக்கிட்டு அந்த வைத்த கணவர் முத்தமிடுவார். இதெல்லாம் இதைத்தான் நான் கன்றாவின்னு. வைத்த உடை இல்லாமல் காட்டுறது எனக்கு ஏற்புடையதாகவே இல்லை. அதை எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் விட்டுடுறாங்க. இது மாதிரி நிறைய எடுத்து கல்யாணம் ஆனதும் நடக்கிறது, அவங்க தனிமையில் இருக்கிறது, பெட்ரூமில் கொண்டு போய் கேமரா வைக்க முடியுமா? அப்படி கூட வந்துருமோ? அப்போ அது ஏற்கதான்னு சொல்ல முடியுமா? யோசிக்கவாது முடியுமா? அதே மாதிரி தான் பேபி மூணுங்கிற சந்தோஷத்துக்காகத்தான்ப்பா. இப்போ இது உங்களுக்கு இதை சறுக்கு வச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு போய் அப்போலாம் புருஷன் முன்னாடி பேசிக்க கூட நேரம் இருக்காது. எப்பாவது தனியாக வருவாரா, இதை பற்றி பேசுவோமா, எனக்கு இந்த மாதிரி வைத்த பிறக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்கணும் போல இருக்குது, உங்கள் தோளில் சாஞ்சிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது. அந்த கணவர் புத்திசாலிகளுக்கு புரிஞ்சுக்கவும் தெரியாது. இந்த வெள்ளை களிமண்ணோ ஏதோ ஒன்று வயிற்றுல தடவி அது இருக்கும்போது அந்த பாப்பா முன்ற ஷேப் அப்படியே அதில் பதியும். அதை அப்படியே மோல்டு பண்ணி வச்சுக்குவோம். அதெல்லாம் எனக்கு அது பாவமாக இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறத வீடியோவாகவே எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதாவது சமூக வலைத்தளத்தை போட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லை உண்டு, எல்லாத்துக்கும் அளவு உண்டு. இலைமரவு காய்மரவு எந்த காலத்துலேயும் கொஞ்சம் அவசரம். வணக்கம்மா. அம்மா, அந்த டாக் ஷோவில் ஒரு வரி சொல்லியிருந்தீங்க, அறையில் நடக்கிறத அம்பலமாக்காதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க. பேபி மூன்லாம் எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் புதுசாக இருந்தது, எப்படி இருந்தது அவங்க பேசுகிறத கேட்கும்போது? நான் அந்த ஷோன்னு நினச்சி போகும்போது ஏதோ அதுவரையும் ரொம்ப அந்த யூடியூப்பில் பேர்கால கொண்டாட்டங்கள்லாம் நான் பார்த்ததில்ல. ஒரு வளகாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வரும், பார்த்துருக்கேன். இந்த ஷோவுக்கு போகிறோன்னா முதல் நாள் சாயங்காலம் தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி ஏதாவது போட்டு பார்ப்போமே அப்படின்னு பார்க்கையில் 1-2 வந்தது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த வயிறை உடை இல்லாமல் காட்டுறது அது என்னை ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. சரி இது மட்டும்தான் போல இருக்குது. அப்போவே எனக்கு அது புரிஞ்சு போச்சு, இது நமக்கு வேணான்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். எத்தனை வயசானாலும் எவ்வளோ நாகரிகம் முன்னேறினாலும் இது வேண்டான்னு நம்ம சொல்லுவோம். அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த வயிறை காட்டாமல் அப்படின்ட்டு அதை சொல்லுவோம் அப்படிங்கிற தைரியத்துலாம் போனேன். அங்கே போய் சொல்லும்போது அவங்க 25 பிள்ளைங்க உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும்போது அதான் நான் சொல்லியிருப்பேன், தலையை சுற்றுச்சு அப்படின்னு. எதிர்பார்க்காதெல்லாம் சொன்னாங்க. பேபி மூன் ஊருக்கு போவோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆப் இருக்கான், அதுக்கு ஃபோன் பண்ணிட்டா அது மாதம் அம்மா நான் வளர்றேன்னு சொல்லும், நான் எந்திரிச்சேன்னு சொல்லும். இதெல்லாம் கூட எனக்கு சிறுபிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு. அது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க லைஃப் தான் அவங்க வாழ்கிறாங்க, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, அந்த மோல்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்டேன் பக்கத்தில், மோல்டு பண்ணுறதுனா என்ன அப்படின்னு. அப்போ ஓரளவு புரிஞ்சிச்சு. இந்த வெள்ளை களிமண்ணோ ஏதோ ஒன்று வயிற்றுல தடவி அது இருக்கும்போது அந்த பாப்பா முன்ற ஷேப் அப்படியே அதில் பதியும். அதை அப்படியே மோல்டு பண்ணி வச்சுக்குவோம். அதெல்லாம் எனக்கு அது பாவமாக இருந்துச்சு. அது ஏன் நம்ம குழந்தை தானே, அதை எதுக்கு போய் அதை சிரமப்படுத்துகிற மாதிரி அது எனக்கு டோட்டலாக வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இயற்கை பிரசவத்தை நோக்கின்னு சொல்லி ஒரு இது போய்கிட்டு இருக்கு, போகிறோம் அப்படின்னு. அது ஒன்று எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. வைத்த உடை இல்லாமல் காட்டுறது எனக்கு ஏற்புடையதாகவே இல்லை. இப்போ அவங்க நிகழ்ச்சின்னு கூப்பிட்டு நம்மளை கேட்கும்போது நம்மளை அதை சொல்கிறோம். இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துகிறத பற்றியோ இல்லை ஃபோட்டோக்கள் இன்னும் விதவிதமாக எடுத்து வச்சுக்கிறத பற்றியோ நம்ம பேச போகிறது இல்லை. அதை எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் விட்டுடுறாங்க. அப்போ அதில் நம்மளோட கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதை நான் சொன்னேன். இது மட்டும் இல்லை, அறையில் நடக்கிறத அம்பலமாக்குறான்னு சொன்னது இது அல்லாமல் இன்னும் எவ்வளவோ யூடியூப்பில் பார்க்குறோம். இப்போ அந்த பிள்ளைங்களை மட்டும் சொன்னதில்லை. இது மாதிரி நிறைய எடுத்து இதை கல்யாணம் ஆனதும் நடக்கிறது, அவங்க தனிமையில் இருக்கிறது, இது எல்லாமே எல்லாத்துக்கும் அதே வார்த்தை அந்தரங்கம் புனிதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலதை நம்மளுக்குள்ளே வச்சுக்கோங்க. எவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தாலும் இயற்கை படைப்பில் எந்த மாற்றமும் இல்லை, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலதை நமக்குள்ளே வச்சு சந்தோஷப்பட்டுங்க. இது ஏன் ஊருக்கு காட்டுறீங்க? இதுதான் நான் சொன்னது. குழந்தை பிறக்க போகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த கணவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆதி காலத்துலேருந்து கணவர்கிட்ட முதல்ல சொல்கிறத அவங்க சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றத அந்த சர்ப்ரைஸ் பண்ணுற ரிவீல் பண்ணுற அந்த மூமெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் குறைச்சிக்கலாங்கிறேன். புருஷன்ட்ட காட்டுறாங்க, அது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. புருஷன்ட்ட காட்டுறதையே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இதை காட்டுறாங்க, அது ஏன்னு புரியலை. இவங்க படுற சந்தோஷத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர, அது ஒரு லிமிட்டு தாண்டி போகும்போது என்ன போல் உள்ளவங்களுக்கு அது கண்ணை உறுத்துது. இந்த மாதிரி ஒரு சிலதுகளை குறைச்சிக்குங்க. அந்த ஃபோட்டோ பொம்மை வந்து எப்படின்னா 3 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி ஒரு மாதங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வயிறு வந்து வளர்றத ஃபோட்டோ எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது அவங்களுடைய தரப்புலேருந்து எப்படி பேசுகிறாங்கன்னா, நான் வளர்ந்த பிறகு என் குழந்தை பிறந்த பிறகு என் குழந்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு, எப்படி நான் பிறந்தேன் அப்படின்றத அந்த குழந்தை பார்த்து அந்த ஜேர்னியை பார்த்து சந்தோஷப்பட்டுது அப்படின்னு தாய்மார்கள் சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு தாய்மார் தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஜேர்னியை வந்து ஃபோட்டோ எடுத்து வயிறு வளர்ந்ததெல்லாம் காட்டுறது? இது ஒரு ஜேர்னின்னே தனியாக வச்சிடுறாங்க பாருங்க. அது எனக்கு சிரிப்பு தான் வருது. பெரிய அதான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெருசாக தெரியுது. நாங்கள்லாம் எப்படி பார்த்து 8 பிள்ளை பெற்றவங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம், 10 பிள்ளை பெற்றவங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம், அத்தனையும் வீட்டிலே பிரசவமாகி வளர்ந்துருக்கோம். எனக்கு 3 குழந்தைங்க. உண்டாகும்போது உள்ள சந்தோஷம் அப்போவிலேருந்து இப்போ வரையும் பெண்களுக்கோ கணவருக்கோ அந்த உண்டான சந்தோஷம் எதுலேயும் இப்போ மாற்றம் இல்லை. காஸ்ட்லி சந்தோஷம் இல்லை, ஏழைகளோட சந்தோஷம் குறைச்சி அப்படியெல்லாம் இல்லை. இவங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் டெக்னாலஜியிலும் இருந்ததுனால அதை இப்படி வெளிப்படுத்தி அடுத்தவங்க பார்க்கணும்னு சொல்கிறாங்களே தவிர, ஒரு ஏழை பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவா? சாதாரண ஒரு பட்டன் செல் வச்சுருக்க ஒரு பொண்ணு 4 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டானா அவளுக்கும் சந்தோஷம்தான் இருக்கும், அந்த சந்தோஷமும் இருக்கும். அவள் புருஷனை அதை விட சந்தோஷப்படுமா? அவங்க அளவில் எதை சந்தோஷத்தை எப்படி கொண்டாட முடியுமோ அப்படி தான் கொண்டாடுவாங்க. தாய்மை புனிதமானதுன்னு தான் சொல்லணும். எப்போ காலமாக இருந்தாலும் என்ன, அதுக்காண்டி இந்த வயிற்றை எடுத்து அப்போ அந்த வயிற்றில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது, பெண்களுக்கு தான் தெரியும். அதை எடுத்து போட்டு காட்டணுங்கிறது தேவையில்லாத ஒன்று. அப்போ அத்தனை குழந்தைகள் பெற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டீங்க. இப்போ பிறக்கிறது 1-2 குழந்தை. அந்த குழந்தையுடைய ஜேர்னியை அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் வந்து பதிவு பண்ணணும், அதை நாங்கள் கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். இது எந்த வகையில் தப்பாக போகுது? தப்புன்னே நான் சொல்லலை. அது எந்த வகையில் அது தப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. உண்டான அந்த 2 கோடு வந்தது, அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு டாக்டரு மெடிக்கல் பில் எழுதுனது, தடுப்பூசி போட்டது, வயிறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வளர்றதுங்கிறது 5 மாதத்துல தான் வளரும், அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான். இது ஒரு பெரிய அதிசயமும் இல்லை, புதுசும் இல்லை. ஒரு சிலர் அதை வெளிப்படுத்திடுறாங்க, ஒரு சிலர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை வெளிப்படுத்துகிறாங்க. வசதி வாய்ப்பு குறைச்சிருந்தாலும் அது பிடிச்சி போயிடுது. அதனால் அவங்க கஷ்டப்பட்டாவது இதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் தெளிவுள்ளவங்க வசதி வாய்ப்பு இருந்தாலுமே இது வேண்டாம், நம்ம லிமிட்டோடு இருந்துக்கிறவங்க இருக்காங்க. வசதி வாய்ப்பு இல்லாட்டியுமே நான் அந்த ஃபோட்டோ ஷூட் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, இது எனக்கு வேணும், இதே சந்தோஷம் நானும் கொண்டாடணும். இன்றைக்கி உனக்கிட்ட காசு இல்லாமல் போகலாம், நாளைக்கு பணக்காரன் வரும், இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, இது கொண்டாட வரும்னு. அப்போ 2 பேரும் சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை தான் வருது. இது வந்து அதை தான் அந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு இதுவாக தெரியலை. எங்கள் மனசில் வயிறு அப்படி பதிஞ்சிருக்கு. அது ஒரு புனிதமாகவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டியதும் மறைச்சி வைக்கப்பட வேண்டியதுமாகவே பதிஞ்சிருச்சு. அது இப்படி வெளியே போட்டுக்கிட்டு இது இன்னொரு ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த வைத்த கணவர் முத்தமிடுவார். இதெல்லாம் இதைத்தான் நான் கன்றாவின்னேன். இது அவங்களோட மதிப்பையோ அவங்க சந்தோஷத்தையோ நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க கொண்டாடிக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கட்டும், வீடியோ வச்சுக்கட்டும், வீட்டுக்குள்ளே வச்சுக்கட்டும். பொது வெளியில் விடும்போது எல்லாரும் தானே பார்க்குறோம், நீ ஏன் பார்க்குறேன்னு என்னை கேட்க முடியாது, வருது. இது அப்பத்துலேருந்து இருக்கிறதானமா? கணவர் வந்து மனைவியுடைய வயிற்றுல அதை எல்லாரும் பார்க்குறதா? ஏப்பா முத்தம் கொடுக்கறது அப்பத்துலேருந்து சினிமாலேருந்தே நிறைய பேர் பண்ணிட்டு சினிமா வேற, சினிமாவில் இருக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு ஷோவில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து பாருங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கும் சினிமாவிலையுமே வயிற்றில் உடை இல்லாமல் கணவர் முத்தமிட்டு யாரும் நான் பார்க்கல. சொல்லுங்கள், கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனைவிக்கு முத்தம் கொடுக்குறதும் தனிமையில் முத்தம் கொடுக்குறதும் ஒரே உணர்வு வருமா? யாரோ பார்க்குறாங்கன்ற ஒரு உணர்வு. இதுக்காண்டி இப்போ இந்த ஒரு ஷூட்டுக்காண்டியே இவ்வளவு தயார் பண்ண வேண்டி இருக்கு. நான் முத்தம் கொடுக்க போகிறேன், எந்த பசி இதெல்லாம் என்னப்பா? அவங்களுக்கு ஒரு செல்லமா அவங்க குழந்தை உள்ள இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய கால் தடம் பார்த்துக்கட்டும், எல்லாம் பார்த்துக்கட்டும். இதுல என்ன சந்தோஷம்? ஊராருங்க பார்க்குறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் தான் நான் கேட்குறேன். அதில் ஹாப்பி இருக்குது எங்களுக்குங்கையில். அப்புறம் அதுக்கு கூட அந்த பர்வீன் சொன்னாங்க, உங்கள் பார்வையில் தான் பார்க்குற விதம் தான். பார்க்குற விதம் இது ஒரு பாதுகாப்பான வார்த்தை இப்போ எல்லாத்துக்கும். அது உண்மையும் கூட, பார்க்குற விதம் இருக்குது. எல்லாத்தையும் தப்பாக நினச்சிக்கிட்டு பார்த்தோம்னா தப்பு தான். அது யாரை போல் ஆளுன்னா இளைய தலைமுறை செய்கிற எல்லாமே தப்புன்னு செய்கிற ஒரு வயசானவங்க அப்படி ஒருத்தங்களும் இருக்காங்க. நான் அப்படி இல்லை. 4 பேர் ஜீன்ஸும் ஸ்லீவ்லெஸ்ஸும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹோட்டலுக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது
நான் மட்டும் ஏன் விட்டு பொண்ணை மட்டும் இல்லை பேத்தியை மட்டுமோ சுடிதாரை போட்டுக்க, ஷாலை போட்டு மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவள் கூட நடந்து போகும்போது அவளை கறியாமே அவள் நடக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நடந்தால் தான், இப்போ நானுமே எனக்கு இந்த சேலையை கட்டிக்கிட்டு இங்கே உட்காந்தா தான் நானாக உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நிகழ்ச்சிக்காக ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்குது ஒரு புடவை, நல்லா இருக்குது, அதை கட்டிக்கிட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு என் பிள்ளைங்க சொன்னாங்கன்னா அது நான் இந்த பேசுகிற ஃபீல் எனக்கு வராது, இயற்கையாக அவங்கள்ட்ட பேசுகிறது வராது. அப்போ அந்த மாதிரி ஒரு சில உடையில பிரச்சனை இல்லை, உடையிலன்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச உடைய அவங்க போட்டுக்கிறாங்க, அதை பேசலை. இது வந்து விமர்சனத்துக்கும் உள்ளது தான் என்னை பொறுத்த வரையும். மீறி நான் வயிற்றுல காட்டுவேன், உனக்கு என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் இதில் அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறத தாண்டி அவங்க கணவர், அவங்களுக்கு முதல்ல பிறந்த ஒரு குழந்தை 2வது வாட்டி கன்சீவ் ஆகிருப்பாங்க. அந்த டைமில் தான் ஃபஸ்ட்டு அப்போ இல்லை டெக்னாலஜி, சரி இந்த வாட்டி நம்ம பதிவு பண்ணலாமே, 2வது குழந்தைக்கு தான் அந்த மாதிரி முத்தமிடுறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அதை மோல்டு பண்ணி எடுக்கிறதோ ஒரு ஆசையில் எடுத்திருப்பாங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு குடும்பமாக இது பண்ணும்போது இது எப்படி பார்க்குறீங்கம்மா? எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து ஆசையாக பேசியோ தொட்டோ நாங்கள் பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட நாங்களும் அப்படி தான். எங்கள் பிள்ளைங்க எங்களை கொஞ்சம் கூட அந்தரங்கமாகவோ நெருக்கமாகவோ பார்த்ததில்லை. இப்படி வளர்ந்தவங்க நாங்கள். ஆனால் இப்போ வந்து அம்மா அப்பான்னா இப்படி தான் இருப்பாங்க, ஐ லவ் யூ சொல்லிக்குவாங்க, முத்தம் கொடுத்துக்குவாங்க. எது அப்படின்னா ஒரு படத்தில் மகளுக்கு முத்தம் கொடுத்து மனைவிக்கு முத்தம் கொடுத்து சகஜம்தான், என்ன ஒன்றையும் மகளையும் பிடிச்சிருக்கு மனைவியும் பிடிச்சிருக்கு அதனால முத்தம் கொடுக்குறேன். இந்த தலைமுறை இப்படி வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைக்கும் அது சகஜமாக தான் தெரியும். அதுக்காண்டி இப்போ அம்மா அப்பா முத்தம் கொடுத்துக்கிறாங்க, நான் லவ் யூன்னு சொல்லிக்கிறாங்கங்கிறதுக்காக பெட்ரூமில் கொண்டு போய் கேமரா வைக்க முடியுமா? அப்படி கூட வந்துருமோ? அப்படி அது வருமா? அப்போ அது இயற்கைதான்னு சொல்ல முடியுமா? என்ன இது உலகத்தை அதை சொல்ல முடியுமாப்பா? யோசிக்கவாது முடியுமா? அதே மாதிரி தான். இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுவாங்க. பாட்டி வைத்தியன்றது அந்த காலத்தில் இருந்தது தான். ஒரு ப்ரெக்னென்சி டைமில் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும். ஏன்னா இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி இருப்பாங்க, ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இப்படி நடந்துக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் உமன் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்போ கம்பேர் பண்ணி? டான்ஸ் ஆடினது எனக்கு அங்கேயே அது ஒரு பெருசாக தெரியலை. ஏன்னா தலையில் தண்ணி குடம் தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து போகிற பொண்ணு நிறமாசக்காரியை விட இவங்க இவ்வளவு ஏசி ரூமில் இவங்க டான்ஸ் ஆடுறது பெருசு இல்லை. சந்தோஷமாக இருக்காங்க, டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அதுக்காக அந்த கிராமத்தில் உள்ள பெண் கஷ்டப்படுறதை விட இவங்க எதுவும் பெருசு இல்லை. வீட்டில் பிரசவம் பார்க்குறது குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த வீட்டில் பிரசவம் பார்த்ததுனால நிறைய இழப்புகள்லாம், தாய்க்கு இழப்பு, பிள்ளைங்களுக்கு இழப்பெல்லாம் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் தாண்டிட்டோம். அதெல்லாம் வளர்ச்சி தான், நிறைய மருத்துவ வளர்ச்சி, நிறைய வளர்ச்சி இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரசவம் கிராமத்தில் ஆயிருக்கு. குழந்தை தலைகளாக இருக்குது. தலை தான் முதல்ல வரணும், நார்மல் டெலிவரி. அந்த கிராமத்தில் ஒரு ஆயா தான் பார்ப்பாங்க பிரசவம். கால் வருது முதல்ல. இதை கிராமத்துலேருந்து அங்கேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கிராமத்துலேருந்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா 15 கிலோமீட்ரு. இந்த ஆயா என்ன பண்ணுறாங்க, அந்த புருஷனும் பொண்டாட்டியும் 12 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை டெலிவரி ஆகி அதுக்கான அறிகுறியெல்லாம் பட்டுருச்சு, புள்ள பிறக்க போகுது, தூக்கிட்டு போக முடியாதுன்னொன்னே இந்த வயசான அம்மா என்னை நம்பு, நான் உனக்கு குழந்தைய நல்லா எடுத்தாரேன்னு சொல்லி அந்த அம்மாவும் சொன்னுச்சு. அவங்களும் நம்பிக்கை இருந்தாங்க. தலையால் முட்டி 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 அந்த வந்த காலை உள்ளே தள்ளி அப்படி பிள்ளையோட ஷேஃபையே திருப்பி தலையை கொண்டாந்து வச்சு தலை வழியாக பிரசவம் எடுத்தாங்க. இது நான் இருக்கேன், பிரசவத்தும் போது நான் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு அந்த பையனுக்கு 42 43 வயசு, அவனுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. ஏன்னா அப்போ எனக்கு அப்போ கல்யாணம் ஆன புதுசில் நடந்தது இது. ஏன்னா அவ்வளவு தைரியம் இருந்துச்சு. இப்போ தைரியமாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்கன்னா இப்போ மருத்துவ ஆலோசனையோட பாதுகாப்பில் இருந்தாங்க. அது எல்லாமே சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. பிள்ளைக்கு வாந்தி எடுத்துச்சுன்னா அது என்ன பிள்ளை பிறக்குதுன்னு பார்த்துருவாங்க. 2வது பிள்ளைக்கு வாந்தி எடுக்காமல் இருந்துச்சுன்னா மாற்றி தான் பிறக்கும். பிள்ளைக்கு தலையாக சுற்றுச்சு, இந்த தரம் தலையே சுற்றலை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அப்போ மாற்றி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதெல்லாம் ஓரளவு இந்த மாதிரி நிறைய இருக்கும் சொல்லுவாங்க. யோசனை நடந்து போகிறத பார்த்து சொல்லிடுவாங்க, வயிறோட சைஸை பார்த்து சொல்லுவாங்க. வயிறு கூர்மையாக இருந்தால் ஆண் குழந்தை, படர்ந்து இருந்தால் பெண் குழந்தை, அதெல்லாம் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு அதோட நஞ்சு கொடி வரும்,
அந்த நஞ்சு கொடியை பார்த்து அடுத்த புள்ள என்னங்கிறத சொல்லிடுவாங்க. ஓகே. சொல்லுவாங்க. அவ்வளவெல்லாம் இருந்துச்சு. ஹனிமூன் கேள்விப்பட்டிருக்கேன். இது பேபி மூன்ன்றது ரொம்ப புதுசாக இருந்தது. பேபி மூன்ங்கிறது சந்தோஷத்துக்காகத்தான்ப்பா. இப்போ இது வந்து உங்களுக்கு இதை சறுக்கு வச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு போகிறீங்கன்னா அது வந்து சின்ன சின்ன சந்தோஷம் தான். அது பெண்களுக்கு எப்போ கிடைக்கும்னா அது இயற்கை எல்லாருக்கும் உள்ளது. நம்ம மாசமாக இருக்கும் அப்போல்லாம் புருஷன் முன்னாடி பேசிக்க கூட நேரம் இருக்காது. எப்பாவது தனியாக வருவாரா, இதை பற்றி பேசுவோமா, எனக்கு இந்த மாதிரி வயிற்ற பெரட்டுது, உங்கள் பக்கத்தில் இருக்கணும் போல் இருக்குது, உங்கள் தோளில் சாஞ்சுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது. அந்த கணவர் புத்திசாலிகளுக்கு புரிஞ்சுக்கவும் தெரியாது. இதனால டோட்டலாக விலகியே தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இருக்க, தனி குடித்தனம் வந்த பிறகு சேர்ந்து இருக்க ஆரம்பித்தாங்க. இது பிரசவங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ யூடியூப்பில் போன வாரம் நிகழ்ச்சி வந்துச்சு. கேரளாவில் டவுன் பஸ்ஸில் போன ஒரு பொண்ணுக்கு பிரசவம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப நார்மலாக எல்லாருமே பஸ்ஸிலே போயிட்டு, நான் கூட அந்த ஆஸ்பத்திரி பார்த்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரியோன்னு நினச்சேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான். ஆனால் அந்த கேமரா, அந்த சிசிடிவி கேமரா போல இருக்குது, அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் காமிச்சாங்க. ஏன் இது அந்த யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கலாமே பிரசவத்தை போய் நேராக? ஏன்னாப்பா ஒரு வசதியும் இல்லை. டவுன் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணு, பஸ்ஸுக்குள்ளே பிரசவம் நடக்குது. எல்லாம் ஒவ்வொன்றா நர்ஸு ஒவ்வொன்றா கொண்டு வந்து முடிஞ்ச அளவு சௌரியத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய இதுதான், அந்த டிரைவரை பாராட்டணும், பெரிய இதுதான். அதை போய் எடுத்துருக்கலாமே, ஏன் வீடியோ எடுக்கலை? ஒரு இலைமறைவு தாய்மறை தான். அந்த ஆஸ்பத்திரிக்காரங்க எடுத்துகிட்டு போட்டிருக்கலாமே, எங்கள் ஜிஹெச் தான் பாருங்கள் இவ்வளோ சௌரியத்தோடு இருக்குது, நாங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அழகாக அந்த படி மட்டும் தெரியுது, பிரசவம் உள்ளே நடக்குது. எல்லாத்துக்கும் எல்லை உண்டு, எல்லாத்துக்கும் அளவு உண்டு. இலைமறைவு காய்மறைவு எந்த காலத்துலேயும் கொஞ்சம் அவசரம். மேற்கத்திய நாடுகளில் கணவர் வந்து ப்ரெக்னன்சி எப்போ உள்ளே போவார், உள்ளே இருந்து குழந்தை பிறக்கிறத பார்ப்பாங்க, அதை வீடியோவும் எடுப்பாங்க. அதை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதாவது சமூக வலைத்தளத்தை போட்டாங்கன்னா லைக் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் செடியை வச்சு சிக்கு சிக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி மாறலையா? ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டமாக யூடியூப்ல இந்த மாதிரி வந்து நடந்துருச்சுன்னா ஒரு தாய்மாரை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? வருத்தம் தான் படுவேன். அதுவும் புனிதம் தான். எல்லாத்தையும் காட்டுவேன்னா காட்டிட்டு போங்க. அப்புறம் என்ன, ஒன்று தானே பாக்கி, பெட்ரூம் மட்டும்தான் பாக்கி. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? நிறைய அட்வைஸும் கொடுத்தீங்க, மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்களுடைய செல்ஃப் அனலைஸ்ல அவங்க பேட்டி எடுக்க வந்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சேனலை ரொம்ப நல்லா சொன்னாங்க எங்கள் பேரை பேத்தி பிள்ளைங்க எல்லாம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Hindustan Educational Institutions. Admissions open.